நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல டேட்டா எல்லாம் போட்டு கழுவி விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சொல்ல சொன்னாரு. முத்தர் செய்ய கொடுத்த நகை எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? கார் எடுத்துட்டு போயிடக்கூடாது, கார் சாவியை வாங்கி வைக்க சொல்லி ஐயா சொன்னாருங்கம்மா. இங்க வந்து கத்திட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத நம்பு. இல்ல மாமா இங்க தான் இருக்காரு. இல்ல மாமா இங்க தான் இருக்காரு. நான் நம்ப மாட்டேன், இங்க தான் இருக்காரு. இது யாருக்கு? சாப்பாடு யாருக்கு? இப்ப நீ சொல்றியா இல்லையா? முத்தர் செய்யாவுக்கு. கண்ண காமிச்சு சொல்ல வேணாங்கறியா? அப்போ அவரை உள்ள வச்சுக்கிட்டு பொய்தான்னு சொல்ற. இன்னும் என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்க நீ? இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? ஸ்வேதா, நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. முத்தர் சிங் இல்ல, இருந்தா இருக்கான்னு சொல்ல போறேன். அப்போ மாமா என்ன பார்க்க விரும்பல, அப்படிதானே? அவர் உள்ள இருக்காரு, ஆனா பார்க்க விரும்பலையா? எனக்கு நீங்க தான் வேணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நான் கிளம்பும் போது கூட நகை வேணும், கார் சாவி வேணும்னு கேட்டு வாங்குறீங்களா? இனிமே இங்க வரக்கூடாது, உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்ப இத்தனையும் நடந்துச்சோ உங்களை சந்திச்சு பேசிட்டு போலான்னு முடிவு பண்ணிதான் இங்க வந்த மாமா. யோ, போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணு போய். சரிங்கண்ணா. மாமா நான் எதையும் எடுத்துட்டு போகல. என் உடம்புல ஒரு தூசி துரும்பு கூட அந்த வீட்டோடது கிடையாது. அதை சொல்லிட்டு போக நான் இங்க வந்திருக்கேன். கேவலம் அந்த நகைக்கும் பணத்துக்கு கூடவா நான் ஈடு இல்லாம போயிட்டேன். எவ்வளவு கேடு கிட்ட நிலைமை எனக்குன்னு பாருங்க மாமா. என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்களா? இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் காருக்காகவும் நான் இங்க இருந்தேன். சில நேரங்கள்ல சூழ்நிலை காரணமா கோவம் வந்து யாருக்காவது நான் கெடுதல் நினைச்சிருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை கெடுக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல மாமா. ஏன்னா உங்க மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அப்படிப்பட்ட என்ன போய் அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டீங்களே மாமா. இதெல்லாம் எதுக்காக மாமா? இதெல்லாம் இப்போ யதார்த்தமா நடந்ததுன்னு சொல்றீங்களா? இது எல்லாமே நீங்க வெண்ணிலாவை கட்டிக்கணும்னு திட்டம் போட்டு தானே பண்றீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் மாமா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க நல்லா வாழவே முடியாது. இது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் மாமா. இது ஒரு பொண்ணோட சாபம். எந்த சாபம் வேணாலும் பழிக்காம போகலாம், ஆனா வாழ முடியாம போற ஒருத்தியோட சாபம் கண்டிப்பா உங்களை பாதிக்கதான் செய்யும். என்ன உனக்கு அப்படியே மனசுக்குள்ள குழு குழுன்னு இருக்கா?
மாமாவை பிரிச்சு போக சத்தியமா நீ ஒரு காரணம் தான். இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சந்தர்ப்பம் மறுபடியும் வராமையா போயிடும். வாழ்க்கையே ஒரு வட்டம், அத நீ மறக்காத. மறந்துடாத நம்மள. நீ மறந்தாலும் நான் மட்டும் மறக்க மாட்டேன் உன்னை. மெஷின் சத்தத்தை விட இவ சத்தம் தூக்குது. என்னமோ சுனாமி அடிச்சு வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா போயிட்டா. சரி சாப்பாடு எடுத்து வை, நான் மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்துடுறேன். என்னடா வந்தா மாப்பிள்ள கத்துன்னு கத்துனா மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டா போயிட்டா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நிம்மதியா இருக்கலாம். சாப்பாடு வந்துருச்சு, வா சாப்பிடலாம். அறிவில்ல நீ பாட்டு கொண்டு நிப்பாட்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? கண்ணு தெரியல, எங்கேயா பார்த்து வண்டி ஓட்டுற? சார் சார் ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சவர் தான். நீங்க உட்காருங்க. சாரி, நீங்க உட்காருங்க சார். அப்புறம் ஸ்வேதா கிளம்பியாச்சு போல இருக்கு. இத்தனை நாளா எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப உனக்கு தென்னரசு தயவு தேவைப்பட்டுச்சு. நேரா வந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு போயிட்டு இருக்க. என்ன ஸ்வேதா இது? ஏரிக்கரையில என் தம்பி நட்ராஜோட 16வது நாள் காரியத்தில் இருந்தேன். மருது போன் பண்ணி விஷயத்த சொன்னான். காரியம் ஆகாட்டியும் பரவாயில்ல, இனி நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப முக்கியன்றதுனால பாதிலேயே விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். சொல்லு ஸ்வேதா, உனக்கு என்ன வேணா நடந்திருக்கட்டும், என்ன வேணா பாதிப்பு ஏற்பட்டுக்கலாம். ஆனா அதுக்காக நீ வந்து பாதிலேயே விட்டுட்டு ஓடுறவளா? எத்தனையோ தடவை எத்தனை பிரச்சனை வந்தாலும் உன்னை பார்த்துட்டு நாங்களா அப்படி தெம்பா நின்னோம். அப்படி இருக்கும்போது நீயே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்புறன்றத என்னால் நம்பவே முடியல ஸ்வேதா. அப்படி என்ன நடந்துச்சு? என்ன பண்ண சொல்றீங்க தென்னரசு? நான் மாமா கிட்ட கையும் களவுமா மாட்டி அசிங்கப்பட்டுட்டேன். அத மொத்த ஊரும் பார்த்து அசிங்கமா போயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவர் என்ன ஏத்துக்கிட்டு வாழ்வாருன்னு எந்த நம்பிக்கையில இருக்க முடியும்? அவர் வாயாலேயே என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டார். அவர் கால விழுந்து இன்னும் கெஞ்சி கதறணுமா? அதையும் செஞ்சு அவர் அசரலையே. நான் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு கையால் ஆகாம கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்லிட்டு கிளம்புவேன். நேத்து ராத்திரியே போயிருந்தா கூட யாருக்கும் தெரியாம போயிருப்பேன். என்ன ஸ்வேதா, நீ கண் கலங்க கூடாது. இது வரைக்கும் நீ ஜெயிக்காம வேணா இருந்திருக்கலாம். ஆனா நீ தோத்து போனன்னு சொல்றத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். வழி நெடுக்க பார்த்திருப்பிய நட்ராஜோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர. நான் என் தம்பி இழந்திருக்கேன் ஸ்வேதா. நீ முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க அப்பாவை இழந்திருக்க. உன் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு போராடி அதுக்காக உயிரியை விட்ட நீலாம்பரி அம்மா இப்ப நம்ம கூட இல்ல. அதுவும் ஒரு இழப்பு தான். இப்படி நம்ம சைடுல ஏகப்பட்ட இழப்பை நம்ம சதிச்சிட்டோம்.
அதுக்கு என்ன பதிலடி நீ கொடுத்த? முத்தரசு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா பரவாயில்லையா? உனக்கு அதுதான் வேணுமா ஸ்வேதா? வருதா? உள்ளுக்குள்ள இருந்து கோபம் பொங்கி வருது இல்ல? நீ தோத்துட்டதா மத்தவங்க வேணா சொல்லலாம், உனக்கு நீயே சொல்லிக்கிட்டா நம்ம காணாம போயிடும் ஸ்வேதா. அதோட சரி, ஸ்வேதா அப்படி போறவ கிடையாது. ஒண்ணு பண்ணு, அந்த வெண்ணிலாவும் முத்தரச சேர்ந்து வாழக்கூடாது. இந்தா ஸ்வேதா, இதை எடுத்துட்டு போய் முத்தரசனை காலி பண்ணு. புடி ஸ்வேதா, அவன் கதையை முடிச்சிட்டு போ. இதுலயாவது நமக்கு வெற்றி கிடைக்கட்டும். நம்மளை எதிர்த்தவங்க உயிரோட இல்லைன்ற நிம்மதி கிடைக்க ஸ்வேதா. வாங்கிட்டு போ. இந்தா புடி ஸ்வேதா. இல்ல திணர்சன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த தைரியமும் அந்த மனோபாவமும் இல்ல. என்னால முடியாது. உன்னால முடியாது இல்ல? அப்ப ஏன் கூட வா, ஏன் கூட வா ஸ்வேதா. நீ யாருன்னு நான் காமிக்கிறேன். போலாம் வா, வண்டியில ஏறு. மா வண்டியில ஏறுங்கம்மா. ஏம்பா என்ன ஃபாலோ பண்ணிக்க. வா ஸ்வேதா. ध्रुवंदे ஸ்வேதா, விஷயமெல்லாம் கேள்விப்பட்டோம். நீ மனம் தளர்ந்துடாதம்மா. ஸ்வேதா, நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. அம்மா தயவு செய்து நீங்க விலகி நில்லுங்க. ஸ்வேதா இத்தனை நாளா பார்த்தா ஸ்வேதா இல்ல, மனசு உடைஞ்சு வந்து நிக்கிறா. நான் இன்னைக்கு ஸ்வேதாவை பழைய ஸ்வேதாவா மீட் எடுக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு ஸ்வேதா, இந்த ஏரியை பாரு. நான் 100 என்ற வரைக்கும் இந்த ஏரிக்குள்ள தம் கட்டி உள்ளவே இருக்கணும். நான் எண்ணி முடிக்க முன்னாடி நீ வெளியே வந்துட்டா உன் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். வேற வழியே இல்லை, நீ ஊருக்கே போயிடலாம். ஆனா 100 எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வெளியே வந்தா கண்டிப்பா சொல்றேன் ஸ்வேதா, உன்னால எதையும் சாதிக்க முடியுன்றத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு பிறகு நீ இந்த ஊரை விட்டு போறன்ற முடிவை ஒத்தி போடணும். நீ எங்க வீட்டுல வந்து தங்கியிருந்து முத்தரசன் கல்யாணம் பண்ற முயற்சியில முழு மூச்சா இறங்கணும். புரிஞ்சுதா? உன்னை தவிர வேற யாரு கழுத்திலையும் முத்தரசன் தாலி கட்ட முடியாதுன்றத நீ நிரூபிச்சே ஆகணும் ஸ்வேதா. இங்க பாரு, உன்னால முடியுன்றது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கதான் இதை பண்ண சொல்றேன். ஸ்வேதா, யோசிக்காத, இறங்கு. என்ன ஸ்வேதா யோசிக்கிற? இறங்கு ஸ்வேதா. ஆமா ஸ்வேதா, தைரியமா இறங்கு. இறங்கு ஸ்வேதா, யோசிக்காத, கண்டிப்பா உன்னால முடியும்.
என்னங்க 1 2 3 5 6 7 8 9 10 ஸ்வேதா உன்னால முடியும் 17 வந்துடாத. நீ பயந்து ஓடுறவ கிடையாது. நீ நினைச்சது அடையறதுக்குன்னு பிறந்தவ. 26 உனக்கும் அந்த முத்தரசனுக்கு மட்டும் தான் கல்யாணம் நடக்கும். இதை தடுக்க அந்த கடவுளால கூட முடியாது. 40 ஸ்வேதா 62 உன்னால முடியும். ஸ்வேதா வா, ஸ்வேதா வெளியில வா. இவாடி இந்தா, இருங்க இருங்க. கண்டிப்பா ஸ்வேதாவால முடியும். அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீங்க தைரியமா இருங்க. ஸ்வேதா வந்துருவா. நீங்க எண்ணுங்க. 101 102 159 160